இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இதுல இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். இதற்கு பின்பு அல்லது இப்பொழுதும் யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்களையும் வாழ்த்துகிறேன். இதற்கு பின்பு யூடியூப்ல பிறகு வாட்ச் பண்ணுகிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இவ்விதமாக நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கும்படியாக, நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இணைவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து விதமாக கூடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளுகிறாரே, அவர் எவ்வளவு பெரிய தேவன். அருமையானவர்களே, இந்த சிறிய கூடுகையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை அலாதியாய் நேசிக்கிற இந்த குழுவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எவ்வளவாய் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறபடினாலே, அவரை இருதயபூர்வமாக நேசிக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையை நேசிக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம். ஆகையினாலே அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம், தம்பி சொன்னது போல அல்லது பாடினது போலையும் அவருடைய சமூகம் தான் நமக்கு பெரிய ஆனந்தம். உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த நித்திய பேரின்பம், பரிபூர்ண ஆனந்தமும் அடையும்படி அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த மகத்தான அவருடைய வார்த்தைக்காய் அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இந்த மாலை வேளையிலையும் நம்ம வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தையே நாம் தியானித்து வருகிறோம். அந்த ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தினுடைய முதல் ஃப்ரேஸ், முதல் சொற்றொடரிலேயே நிற்கிறோம். அது மிகவும் எவ்வளவு அது முக்கியமானது என்று பல வாரங்களாக, பல மாதங்களாக நாம் அதை தியானித்து வருகிறோம். மனிதன் தேவனை விட்டு தூரம் போவதற்கு, அல்லது தேவன் தம்முடைய சாயலாக உண்டாக்கின மனிதன், தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார். தன்னுடைய சாயலாக உண்டாக்கின மனிதன் அந்த தேவ மகிமை இழந்தவனாக அவரை விட்டு தூரம் போவதற்கு காரணம் என்ன என்கிற காரியம் மிக மிக முக்கியமான காரியம். அதிலே முதல் படியாக இருப்பது, தேவனை அறிந்தும் கூட தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனத்திலிருந்து அந்த முதல் பகுதியை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டோம். அதுதான் முதலாவது படி, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் என்கிற காரியம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள், அல்லது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் இருப்பதுதான் அந்த வீழ்ச்சியினுடைய முதல் படி என்றால், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன என்று தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபமாக கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவரையே முழுமையாக விசுவாசித்தல் என்றும், அந்த விசுவாசம் என்பது கிரியை என்கிற காரியத்திற்கு ரேடிக்கலி ஆப்போசிட்டாக, கிரியை என்கிற காரியத்திற்கு முழுமையாக மாறுபட்ட ஒரு காரியமாக இருக்கிறது விசுவாசம். இந்த விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லலாம், ஆனால் இந்த விசுவாசம் என்பது மிகவும் கடினமான காரியம், மிகவும் எளிதான காரியம். ஆனால் மனிதனுக்கு அது மிகவும் கடினமான காரியம். ஆனால் பூரணமாக அவன் தேவனை சார்ந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை அவன் சார்ந்து கொள்ளும் போது அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இதன் அடிப்படையில் தான் அவர் ரட்சிப்பை வடிவமைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். தொடர்ந்து தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிலே அன்பு கூறுதல் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் சரியான ஜெபம் செய்தல் என்று இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோம்.
உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜபிப்பதுதான் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல். சும்மா சொல்லுவதல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்து சொல்வது, அல்லது அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை அங்கீகரித்தல். தேவனை தேவன் என்று அங்கீகரித்தலும் அவருக்கு உரிய மகிமையை அவருக்கு உரித்தாக்குதலும் என்றால், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்வதும், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்வதும் அதன் அர்த்தம் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் அந்த அவருடைய அந்த மாறாத பிரமாணமாகிய அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் கட்டளைகளாக கொடுத்திருக்கிற அவருடைய சித்தத்தையும் நிபந்தனையின்றி கீழ்ப்படிதல், அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் என்பது தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல் என்று பார்த்தோம். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலையும் அதை தொடர்ந்து தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல் என்றால் சரியான ஜெபம் செய்தல் என்பதிலேயே நாம் நிற்கிறோம், திரும்பவும் வருகிறோம். அதிலே 6 ஜெப குறிப்புகள் இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த 6 ஜெப குறிப்புகளுமே தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் தான் என்பதை வருகிற வாரங்களிலே தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்ப்போம். ஆனா இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு குறிப்பை நாம பார்க்கலாம். அருமையானவர்களே, ஒருவேளை இது ஆர்டர்ல இல்லாட்டாலும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி இந்த நாளிலே அந்த கடைசி ஜெப குறிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9-13 வரை உள்ள அந்த கர்த்தருடைய ஜெபத்தை, இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை, நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை, நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த ஜெபத்தை நாம் முழுமையாக வாசிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை எத்தனை பேர் நாம நம்முடைய அனுதின ஜெபங்களிலே செய்கிறோம், நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே செய்கிறோம், நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலே செய்கிறோம் என்று தெரியாது. ஆனால் அருமையானவர்களே, இந்த இயேசு சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபம், இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். நன்றாக கவனியுங்கள் அருமையானவர்களே. திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய கிறிஸ்து அல்லது யெகோவா தேவன் மனுஷனாக, தேவனாகிய கர்த்தர் மனுஷனாக வந்து அந்த திருத்துவத்தின் முதலாமவராகிய பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபிக்கும்படியாக சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். அல்லது மனிதன் முற்றிலும் பாவத்திலே வாழ்கிற பாவியான ஒரு மனுஷன் இந்த மகா பரிசுத்தராகிய தேவனிடத்திலே தொடர்பு கொள்ளும்படியாக அந்த திருத்துவத்தின் 2ஆமவராகிய கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம் என்பது, அருமையானவர்களே, இந்த பிதாவாகிய தேவனை முழுமையாக அறிந்திருக்கிறவர் ஒரே ஒருவர் தான். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவரை அறிந்திருக்கிறார். அவரோடு கூட இருந்த, அவருக்கு இணையா இருக்கிற, அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் மனிதனாக வந்து மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபம், இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அம்சமும் மிகவும் முக்கியமானது. He knows, அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் மனிதர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று, எப்படி ஜெபித்தால் இந்த பிதாவாகிய தேவனை அடைய முடியும் என்று. ஒரு தேவனுடைய மனுஷன், நான் நினைக்கிறேன் A.W. பிங்க் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார், இந்த ஜெபம் என்பது காஸ்பல் இன் பிரீஃப், மிக ரத்தின சுருக்கமாக சுவிசேஷம் இந்த ஜெபத்திலே அடங்கி இருக்கிறது என்று. சோ அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்திலிருந்து
இந்த ஜெபத்திலிருந்து ஒரு குறிப்பை இந்த மாலை வேளையில பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. அந்த ஜெபத்தோடு கூட நாம் அதை வாசிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயை கூர்ந்து ஒவ்வொரு வார்த்தையையும் என்னோடு கூட பின்பற்றுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம பார்க்கிற காரியம் 6வது ஜெப குறிப்பு அல்லது கடைசி ஜெப குறிப்பு 13வது வசனத்திலே இருக்கிற காரியம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் சரியான ஜெபம் செய்தல். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபித்தல். அருமையானவர்களே, இந்த ஒரு ஜெப குறிப்பு அல்லது இந்த ஒரு பகுதி நாம் பார்க்கிற, இந்த நாளிலே தியானிக்கிற, இந்த நாளிலே படிக்க போகிற இந்த காரியம், இந்த குறிப்பு, இந்த சொற்றொடர், இந்த பொருள், இந்த விஷயம் மிக மிக சென்சிட்டிவானதும் மிகவும் கடினமான, உங்களுக்கு நன்றாக தெரியும், there are many hard passages in the Bible. அதிகமாக மிகவும் கடினமான வேத பகுதிகள் உண்டு. அவைகளிலே ஒன்றுதான் இந்த வசன பகுதி அல்லது இந்த சொற்றொடர். இந்த ஜெப குறிப்பு சற்று கடினமான ஒரு காரியம். அதனாலே தேவனுடைய வழி நடத்துதலினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலினாலே கடந்த வாரத்திலே, அதற்கு முந்தின வாரத்திலே இந்த காரியத்தை குறித்து ஒரு சிலர் எழுதி இருக்கிறதை, ஒரு சில தேவ மனிதர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் எழுதியிருந்த காமெண்ட்ரிஸ், எழுதியிருக்கிற காரியங்கள், அவருடைய பிரசங்கங்கள் கேட்கும்போது அநேகர் எல்லாருமே ஒரே கருத்தை தான் சொல்லுகிறார்கள், ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறார்கள். அதே காரியத்தை தான் நான் இந்த மாலை வேளையிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் A.W. பிங்க் என்பவர் உண்மையாகவே இந்த புஸ்தகத்தை நான் படித்த பின்பு சாவரனிட்டி ஆஃப் காட் அல்ல, இந்த ஜெபத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிற இன்னொரு புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்த போது உண்மையிலேயே நான் அவரை தேவனை நான் நேசிக்கிறேன், அவரை அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன். இந்த மனிதர் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான மனிதர் என்று நான் அவரை நேசிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, அவர் இதை எந்த கடினமான பேசேஜஸையும் அல்லது குறிப்பாக இந்த காரியத்தை, கடினமான காரியத்தை மிக துல்லியமாக, மிக நேர்த்தியாக, மிகவும் மிகவும் முக்கியம் என்று கருதி அதை மிக தெளிவாகவும் மிக டைரக்டாக அதை அணுகுகிறார். அதுல எந்த விதமான ஒரு ஹெசிடேஷனும் இல்லாதபடி இதை இவ்விதமாக வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறபடியும் அதை நாம் எடுத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் எழுதுவது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அருமையானவர்களே, திரும்பவும் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். 13வது வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும், ஏனென்றால் ராஜ்யம் மகிமையும் என்னதைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதுலயும் அருமையானவர்களே, நாம் உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்கிற அந்த ஜெப குறிப்பை நாம் எடுக்கும் பொழுதும் அதை ரெண்டு பகுதிகளாக நாம் பிரித்தோம். 2 பகுதிகளாக ஒட்டப்பட்டு இருக்கிறது. ரெண்டு பகுதிகளும் மிகவும் முக்கியமானது என்பதை
விவரமாகவே நாம பார்த்தோம். அதே போல இந்த ஜெப குறிப்பு ஒரே குறிப்பாக இருந்தாலும் இதுலேயும் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன, சோதனைக்கு உட்பட பண்ணாமல், ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும். 2வது பகுதி, எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். சோ முதலாவது அருமையானவர்களே, இதுல இருக்கிற கடினமான தன்மையை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறீர்கள் என்பது தெரியாது. முதலாவது நாம் என்ன சொல்லுகிறோம்? பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, தேவனே, நீர் என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும். ஆங்கிலத்துல சொன்னாதான் இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கும். லீட் அஸ் நாட் இன்டு டெம்ப்டேஷன். அதனுடைய சரியான மொழியாக்கம், தேவனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களை சோதனைக்கு உள்ளே வழி நடத்தாதிரும். 2வது, எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும், அல்லது சோதனையிலே நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளும். அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள், நன்றாக பின்பற்றுங்கள். முதலாவது நாம் சொல்லுகிறோம், தேவனே, பிதாவாகிய தேவனே, எங்களை சோதனையான சூழ்நிலையிலே அல்லது சோதனையிலே, பாவ சோதனையிலே எங்களை வழி நடத்தாதிரும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல இம்ப்ளைட் மீனிங் என்ன? தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதனைகளிலே வழி நடத்துகிறவர் என்கிற காரியம். தேவனாகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் சோதனைகளிலே வழி நடத்த கூடியவர், வழி நடத்துகிறவர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால், தேவனாகிய கர்த்தர் என்னை சோதனைக்கு உட்பட பண்ண கூடியவர், அல்லது என்னை சோதனையின் சூழ்நிலையிலே வழி நடத்தக்கூடியவர். 2வது, அவர் பாவத்திலிருந்து அல்லது இந்த சோதனையிலே விழுந்து விடக் கூடாதபடி என்னை ரட்சிக்க கூடியவர் அவர். சோ இந்த 2 பகுதிகளையும் சொல்லும் போது இதுல இம்ப்ளைடாக இருக்கிற இன்னொரு காரியம் என்ன, நன்றாக கவனியுங்கள். நான் எந்த மனுஷனும் சோதனையிலே தானாக விரும்பி செல்ல மாட்டான். எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்யக்கூடிய சோதனையின் சூழ்நிலையிலே அவன் விரும்பி, நன்றாக கவனிங்கள் வார்த்தைகளை, அவன் விரும்பி என்றால் அவன் சித்தம் கொண்டு செல்ல மாட்டான். அங்கே அவனுடைய விருப்பம் அல்லது அவனுடைய சித்தம் செயல் இருக்கிறது. சோ அவன் விருப்பப்பட்டு அவனாக அவன் செல்ல மாட்டான், அவன் சித்தம் கொள்ள மாட்டான். அதுபோல பாவத்திலையும் அவன் விழ மாட்டான். அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கிறான். தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலே விழுந்து விடாதபடி அந்த சோதனையின் சூழ்நிலையிலே என்னை காத்து கொள்ளும். இந்த 2லேயும் தொக்கி இருக்கிற காரியம் என்ன? நாம் ஏன் தேவனிடத்திலே, ஆண்டவரே, என்னை சோதனையிலே நான் பாவம் செய்து விழுந்து விடாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று நான் ஏன் ஜெபிக்கிறேன்? பாவம் செய்கிற என்னுடைய சித்தம், நன்றாக நீங்கள் பாவம் செய்யும்படியாக ஒரு சோதனையின் சூழ்நிலையிலே நான் அதிலே தோல்வியுற்று பாவம் செய்யும்படியாக நான் சித்தம் கொண்டு, விருப்பம் கொண்டு, சித்தம் கொண்டு அதை செய்யும் போது நான் செய்கிறேன். அப்படி செய்யாமல் இருக்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை தாரும், நீர் எங்களை காத்துக்கொள்ளும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, நீர் எங்களை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கும் போது நான் என்ன அக்னாலேஜ் பண்ணுகிறேன்? என்னுடைய சித்தத்திற்கு மேலே சர்வ ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். நன்றாக கவனியுங்கள். இது இன்றைய இந்த டாபிக் மிக மிக துல்லியமாக கவனிக்க வேண்டியதும், நானும் இங்கே மிக மிக துல்லியமாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நிலைமையிலே நான் இருக்கிறேன். அவர்களை கொஞ்சம் பிசகாக நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணினாலும் சரி, அல்லது நீங்களும் கொஞ்சம் பிசகாக அதை புரிந்து கொண்டீர்களே ஆனால்
அது விபரீதங்களிலே முடியும். மிக முக்கியமான காரியம், ஆனால் மிகவும் துல்லியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். சோ சோதனையிலே விழுந்து விட அல்லது பாவம் செய்து விட, பாவம் செய்யாதபடிக்கு அல்லது பாவ சூழ்நிலையிலே, பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, சோதனையின் சூழ்நிலையிலே நான் பாவத்தை தெரிந்து கொள்ளுகிற அந்த சித்தத்தை அப்ளை பண்ணாதபடி, அல்லது நான் சித்தம் கொண்டு அந்த பாவத்தை தெரிந்து கொள்ளாதபடி, நான் விருப்பம் கொண்டு அந்த பாவத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்க என்னை காத்து கொள்ளும்படி நான் தேவனிடத்திலே ஜெபிக்கிறேன் என்றால், நான் என்ன ஒத்துக்கொள்கிறேன் என்றால், என்னுடைய சித்தத்திற்கு மேலே அவருடைய சர்வ ஆட்சியின் அதிகாரம் இருக்கிறது. ஆகையினாலே தான் நான் ஜெபிக்கிறேன். இரண்டாவது, என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும் ஆண்டவரே, என்னை சோதனைக்கு நேராக வழி நடத்தாதேயும் என்று சொல்லும் போதும், நான் சோதனைக்கு என்னை வழி நடத்தும்படியாக அல்லது நான் செல்லும்படியான என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய சித்தத்திற்கு மேலே அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் அங்கே இருக்கிறது, ஆளுகை செய்கிறது என்கிற இந்த ரெண்டு பகுதியிலேயுமே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆட்சி அதிகாரம் அல்லது சாவரனிட்டி ஆஃப் காட், தேவனுடைய ஆளுகை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது இல்லைன்னா நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஜெபத்திலே அருமையானவர்களே, ஒரு சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் கடந்த வாரத்திலே வாசித்தது எனக்கு மிகவும் பிரயோஜனமான அந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அநேக வசனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக. சங்கீதம் 119வது சங்கீதம் 117வது வசனம், 119வது அதிகாரம் 119வது சங்கீதம் அதனுடைய 117வது வசனம். சங்கீதக்காரன் தாவீது என்ன ஜெபிக்கிறான் ஆண்டவரிடத்திலே? என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். இங்கே இந்த ஜெபம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் போது என்னை ஆதரித்தருளும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், hold me up Lord that I may be safe, அல்லது நான் பாவம் செய்யாதபடிக்கு நீர் என்னை தாங்கியருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். என்னுடைய இருதயம் பாவம் செய்யும், அல்லது பாவம் என்கிற காரியத்தை நான் விரும்பி அல்லது நான் சித்தம் கொண்டு நான் அதை தெரிந்து கொள்ளுகிற அந்த சூழ்நிலையிலே, ஆண்டவரே நீர் என் இருதயத்திலே அல்லது நீர் என் சித்தத்தை ஆட்கொண்டு என்னை தாங்கியருளும் என்றவன் ஜெபிக்கிறான். ஹோல்ட் மீ அப். அருமையானவர்களே, இதிலே என்னுடைய இந்த கரத்தினுடைய அசைவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மனிதன் விழுந்து போன நிலைமையிலே ஒவ்வொரு மனிதனும், பாவியான மனுஷனும் அல்லது ரட்சிக்கப்படாத மனுஷனும், ரட்சிப்புக்குள்ளே வந்த மனுஷனானாலும் சரி, நான் ஒரு நாள் மென்ஷன் பண்ணினது போல இந்த பாவத்தினுடைய வீழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அது தேவனை விட்டு, தேவன் உதாரணமாக தேவன் வானத்திலே இருக்கிறார் என்றால், அல்லது தேவன் வானத்திலே இருக்கிறார் என்றால், வானம் அவர் சிங்காசனம் அங்கே இருக்கிறார் என்றால், அல்லது இங்கே அவருடைய பாதப்படி இங்கே இருக்கிறார் என்றால், இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள், நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு பொட்டென்ஷியாலிட்டி இருக்கிறது என்றால், இது ஒரு கிராவிடேஷனல் புல் போல நமக்குள் இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம், அந்த பாவ சுபாவமானது கீழே நம்மை இழுத்து கொண்டு போகக்கூடிய சக்தி உடையது. ரட்சிக்கப்பட்டவனும் சரி, ரட்சிக்கப்படாதவனும் சரி. ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு ஸ்டேஜ்ல தேவனாகிய கர்த்தர் அல்லது அவருடைய கரம் தாங்கி கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே அவர் மென்ஷன் பண்ணுகிறார். இந்த ஜெபத்திலே தாவீது சொல்லும் போது அவருடைய மனதிலே இருந்த காரியம் இதுதான். ஒவ்வொரு நிலைமையிலே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார்.
ஒரு சிலருடைய வாழ்க்கையில அந்த தாங்குதலை அவர் விட்டுவிடும் போது அவன் எந்த அளவுக்கும் கீழே போக முடியும். நான் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு காயினாக மாறக்கூடிய ஒரு பொட்டென்சியாலிட்டி இருக்கிறது. தேவன் தம்முடைய காமன் கிரேஸ்னால ரட்சிக்கிற கிருபை அல்ல, அவருடைய அந்த பொதுவான கிருபையினாலே அவர் தாங்கி கொண்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு மனிதனும் காக்கப்படுகிறான். இங்கே தாவீது என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே அந்த நான் கீழே போய்விடாதபடி என்னை நீர் உம்முடைய கரத்தினாலே நான் பாவம் செய்யாதபடி என்னை தாங்கி அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அருமையானோர்களே, திரும்பவும் நம்முடைய இந்த காரியத்திற்கு நாம் வருவோம். நம்முடைய சித்தம் மனிதனுடைய சித்தத்திற்கு மேலே சர்வ ஆட்சி அதிகாரமுடையவராக தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்வதுதான் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல். அநேகர் இந்த நாட்களிலே நமக்கு மனிதனுக்கு ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்படியானால் இந்த ஃப்ரேஸ் சற்றும் அர்த்தமற்றதாக இருக்கும். அதனாலே இந்த ஃப்ரேஸ அநேக தேவனுடைய மனிதர்கள் கூட இதிலே இடறுகிறார்கள். ஒரு சில தேவ மனுஷர்கள் சொல்லுவது போல அநேக வேளைகளிலே நாம் தேவனை காப்பாற்ற வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அந்த ஒரு காரியத்துலதான் 2017 நன்றாக கவனிங்க, 2019 இப்ப இருக்கிற போப் நன்றாக கவனிங்கள், மிக முக்கியமானது. இந்த பர்டிகுலர் ஜெப குறிப்பை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்கிற காரியத்தை அவர் சகிக்க கூடாமல், இது தேவனாகிய கர்த்தருக்கு பொருந்தாத ஒரு காரியம் என்று அவர் இதுல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதை முன்னொரு காலத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்தோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அருமையானோர்களே, அவர் என்ன சொல்லி அது அமெண்ட்மெண்ட். அது திருச்சபையினுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய எல்லா இடங்களிலேயும் அந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அதுல என்ன அவர் சொல்லுகிறார் என்றால் இதற்கு பதிலாக என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், லார்ட் டு நாட் லெட் அஸ் ஃபால் இன்டு டெம்ப்டேஷன், நாங்கள் பாவத்திலே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் என்று. அவ்வளவுதான். ஆனால் அருமையானவர்களே, இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், என்ன ஜெப குறிப்பு என்னவென்றால், do not lead us into temptation, எங்களை சோதனையின் சூழ்நிலையிலே வழி நடத்தாதிரும் என்று. சோ இது எதன் அடிப்படையிலே அநேகருக்கு பிரச்சனை என்றால், மனுஷனுக்கு ஒரு அந்த ஃப்ரீடம் ஆஃப் வில், சித்தத்தின் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே மிகவும் ஆணித்தரமாக அவர் விசுவாசிக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கிறது. அது ரெண்டும் சற்று வித்தியாசமானது. ஆனால் அங்கே நாம் இப்ப போக வேண்டாம். நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கிறது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்க்கு பின்னால, அல்லது நான் தெரிந்து கொள்வதற்கு பின்னாலே என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் என்கிற 2 காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் ஒன்றில் சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறது, அல்லது தேவனுக்கு அடிமையாக இருக்கிறது. சோ அது விடுதலையாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை அல்லது 2 வசனத்தை நாம் அதற்கு வாசிக்கலாம். மனிதனுடைய சித்தம் சுதந்திரமாக அவன் என்ன வேண்டுமானாலும் அவன் நினைக்கிறது எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி, அதனால ஏன் விதமாக நினைக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான காரியம். எத்தனையோ இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ பேரை பார்த்தோம். அந்த மரண காரியம் என்பது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஒருவேளை அந்த மரண காரியத்திலே மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் சர்வ அரசாட்சியின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்வது எளிது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் எல்லா நிகழ்வுகளுக்கு மேலும் நடைபெறுகிற, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தின் மேலும், ஒவ்வொரு நிகழ்வுகளின் மேலேயும், மொத்தமாக உலகத்திலே நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளின் மேலேயும் தேவன் சர்வ ஆட்சியின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அவர் சாவரின்
என்று நம்புவது மிக முக்கியமான காரியம். அதிலே ஒரு காரியம்தான் மனிதனுடைய சித்தத்தின் மேலும் அவர் ஆளுகையுடையவராக இருக்கிறார் என்கிற காரியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. நன்றாக கவனிங்கள். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் குறிப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் காரியங்களுக்காக நாம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் வெளிப்படையா தான் இருக்குது. மனிதன் தன்னுடைய மனதிலே பல பிளான்ஸை பண்றான், பல யோசனைகளை பண்ணுகிறான். ஆனால் அதனுடைய நடைமுறை ஆக்கம் அது தேவனால் உண்டாகிறது என்பதுதான் இதனுடைய பொருள். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறது என்றால், the plans of the heart belongs to man, but ஒரு பட் போட்டிருக்கான், but the answer of the tongue is from the Lord. So மனிதனுடைய இருதயம் பிளான் பண்ணும், நிறைய காரியங்களை பிளான் பண்ணும். ஆனால் அதனுடைய முடிவு அல்லது அதனுடைய நடையாக்கம், நடைமுறைப்படுத்துதல், அதனுடைய ரியலைசேஷன் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது இவனுடைய யோசனைகளுக்கு சற்றும் எதிர்பாராத விதத்திலே அல்லது முற்றிலும் மாறுபட்ட விதத்திலே அவருடைய திட்டங்கள் இருக்கிறது என்பது. அதே அதிகாரத்திலே 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். நன்றாக கவனிங்கள். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ என்கிற அந்த ரோ என்கிற தமிழிலே ரோ என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே பட் என்பதற்கு ஈக்குவலா இருக்கும். அதையும் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். The heart of man plan his way, but the Lord establishes the steps. ஸோ அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர், அல்லது அவன் அநேக காரியங்களை பிளான் பண்ணுகிறான், அவன் அநேக காரியங்களை திட்டம் பண்ணுகிறான். அந்த திட்டங்கள் நடைமுறையில் வருவது தேவனால் வருகிறது என்று அவன் தன்னுடைய மனதிலே, தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்த காரியங்கள், அவன் தன்னுடைய இருதயத்திலே பிளான் பண்ண காரியங்கள் வேறு விதமாய் நடக்கின்றன. ஸோ அப்படியானால் மனிதனுடைய சித்தத்திற்கு மேலே தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை, அவருடைய அந்த அரசாட்சியின் அதிகாரம் மிகவும் அதிகமாக இருக்கிறதை நாம பார்க்கிறோம் அல்லவா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 4, 13, 14, 15. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். சொன்னாங்க 2 வருஷத்துக்கு பிறகு அல்லது அடுத்த வருஷம் இந்த பட்டணத்துக்கு போய் இந்த பிசினஸ் பண்ணுவோம், அல்லது அந்த பட்டணத்துல போய் அந்த வேலை பார்ப்போம், இப்படி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவர்களே கேளுங்கள். 14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதுல ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா வரும், அந்த ரைமிங்கா வரும். அது 2 சித்தங்கள் அங்கே வருகிறதா நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய சித்தமும் வருகிறது அங்கே, மனிதனுடைய சித்தமும் வருகிறது. எப்படி இருக்கிறது என்றால் நல்லா கவனிங்க. இஃப் the Lord wills, we will. அந்த எழுத்து ஸ்டைல்லையே அது வந்துருது அப்படியே. If the Lord wills, we will go, we will do.
நானாக சுதந்திர சித்தத்தை பயன்படுத்தி அல்ல, தேவன் சித்தம் கொண்டாரானால் நான் சித்தம் கொள்ள முடியும் என்கிற காரியம். சோ இந்த காரியம் நம்முடைய இந்த ஜெபத்திலே எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நீர் எங்களை சோதனைக்கு நேராக வழி நடத்தாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். இது ரொம்ப ஒரு கான்ட்ராவர்ஷியலான ஒரு காரியம்தான். ஆனா இதுதான் உண்மை. நிச்சயமாக அநேகருடைய மனதிலே இன்னொரு பேசேஜ், இன்னொரு வசன பகுதி வந்திருக்கும். நிச்சயமாக நாம் அதை எடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கூடுகிற நாம் தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்கள். அது மாத்திரம் அல்ல, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் போதகர்களாகவே நான் பார்க்கிறேன். ஒருவேளை என்னுடைய காலம் சீக்கிரம் முடிந்து போகும், ஆனால் அதற்கு பிறகு இந்த காரியங்களை பகுத்து நீங்கள் தான் போதிக்க போகிறீர்கள். இந்த போதனையாளர்களுக்கு மிக முக்கியமானது, ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம அல்லது ஒரு வசனத்தை எடுக்கும் போது அதற்கு முரண்பாடு போல தோன்றுகிற இன்னொரு காரியம் இருக்கலாம். அதையும் எடுத்து இரண்டையும் எடுத்து நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது புலம்பியாகிலும், ஆண்டவரே இந்த ரெண்டும் முரண்பாடு போல தோன்றுகிறதே, இதனுடைய உள்ளர்த்தம் என்ன, எனக்கு சொல்லித்தாரும் என்று நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு அதை சொல்லித்தரும் பொழுது அந்த முரண்பாடு போல தோன்றுகிற காரியம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, இது மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமானது. வாரன் வெஸ்பி என்கிற தேவ மனுஷன், கிறிஸ்தவ போதகரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் டீச்சர் என்று சொல்கிறார். இப்படி முரண்பாடு போல தோன்றுகிற மெய், அதான் டிக்ஷனரி மீனிங். அதுக்கு பாரடாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னவென்றால் முரண்பாடு போல தோன்றுகிற மெய். ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே சத்தியம், ரெண்டுமே வேதாகமத்தில் இருக்கிறது, ரெண்டுமே சர்வ ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற, அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிற தேவாதி தேவனுடைய வார்த்தை. ரெண்டையுமே நாம விட முடியாது. இதையும் விட முடியாது, அதையும் விட முடியாது. சோ நீர் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், நீர் எங்களை சோதனைக்கு நேராக வழி நடத்தாமல் என்று சொல்லும் போது, யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே இதற்கு பாரடாக்சிக்கலாக அல்லது விகற்பமானதாக, இதற்கு நேர் எதிரானதாக இருக்கிறது போல இருக்கிற ஒரு வசன பகுதிக்கு நிச்சயமாக உங்களுடைய மனது சென்றிருக்கும். நிச்சயமாக நாம் அதை எடுத்து ஆக வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12, 13, 14, 15 வசனங்கள். 12வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரையிலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பின்பற்றுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அல்லது பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அருமையானவர்களே, இந்த வசன பகுதியிலே சோதனை என்கிற காரியம் திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த 4 வசனங்களிலேயும் 6 முறை சோதனை என்கிற காரியம் வருகிறது. ஒரு சிலர் இதை 2ஆக பிரிப்பார்கள். இந்த சோதனை அவருடைய பரீட்சையை குறிக்கிறது, இந்த சோதனை பாவ சோதனை, பாவத்திலே விழும்படியான அந்த சோதனையை குறிக்கிறது என்று சொல்லி. ஆனால் ரெண்டுமே ஒன்றுதான். அருமையானவர்களே, நன்றாக கவனிங்கள், மிக நன்றாக கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கவனிக்கிற இருதயத்தையும் மனதையும், புரிந்து கொள்ளுகிற இருதயத்தையும் மனதையும் பரிசுத்த ஆவியானவர்
நமக்கு தந்தருளுவாராக. அருமையானவர்களே, 2 காரியம் இருக்கிறது, உண்மைதான். 2 காரியங்கள் இருக்கிறது, அல்லது 2 பொருள் இருக்கிறது, ஆனால் ஒரே வார்த்தை தான் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சோதனை என்று சொல்லும் போது அது 2 காரியத்தை குறிக்கிறது. ஒன்று பரீட்சையை குறிக்கிறது, டெஸ்ட். டெஸ்ட் ஆங்கிலத்திலே டெஸ்ட் அல்லது ட்ரையல், டெஸ்ட் அல்லது ட்ரையல். அதற்கும் சோதனை என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவத்திலே விழும்படியாக நம்ம என்டைஸ் பண்ணுகிற அந்த காரியமும் சோதனை தான். ரெண்டுமே ஒன்றுதான், ரெண்டுமே ஒன்றுதான். எப்படி என்று நன்றாக கவனியுங்கள். ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமுடைய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு இருக்கும். சோதனை அப்படிங்கிறது அங்கே the Lord God tested, அல்லது சில வெர்ஷன்ல KJV-ல நீங்க போனீங்கன்னா God tempted Abraham அப்படின்னு இருக்கும். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தமிழ்ல ரெண்டுக்கும் ஒண்ணுதான், நம்ம ஒரே வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்திலே God tempted அப்படின்னு போட்டிருக்கோம், ஆனா God tested ரெண்டுமே ஒண்ணுதான். சோ என்ன இங்கே அவர் அந்த 22வது அதிகாரத்திலே குறிப்பாக உன்னுடைய ஏக புத்திரனும் நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரனையும் நீ பலியிடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவனுக்கு அது ஒரு பரீட்சை. தேவன் நம்மை பரீட்சிக்கிறார், தேவன் நம்மை பரீட்சிக்கிறார். அருமையானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலேயும் நன்றாக கவனியுங்கள். நீர் எங்களை சோதிக்காதிரும் என்று சொல்லப்படவில்லை. அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீர் எங்களை சோதிக்காதிரும் என்று சொல்லி இருந்தால் அது தவறு, அதுதான் நமக்கு கஷ்டம். நீர் என்னை சோதிக்காதிரும் என்று சொல்லும் போது பாவத்தினால் அவர் நம்மை சோதிக்க கூடியவர் அல்ல, அல்லது அந்த பொல்லாங்கினாலே அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. பொல்லாங்கு என்று சொல்லும் போது பாவத்தினாலே அவர் சோதிப்பவர் அல்ல, அல்லது பாவம் செய்யும்படியாக நம்மை சோதிப்பவர் அல்ல. ஆனால் இங்கே வழி நடத்துகிறார் என்பதுதான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆனால் இங்கே ஆபிரகாமை கர்த்தர் பரீட்சித்தார். அந்த பரீட்சையிலே அவன் நின்றானால் அவன் உறுதியாகவும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாகவும் பலன் பெற்றவனாகவும் விசுவாசத்திலே பலன் கொண்டவனாகவும் அவன் அந்த பரீட்சையிலிருந்து வெளியே வருவான். ஆனால் அந்த பரீட்சையினுடைய சூழ்நிலைதான் அவன் பாவம் செய்வதற்கும் காரணமாக மாறுகிறது. இந்த எக்ஸாம்பிள்ல அவன் ஒருவேளை இந்த தேவனை காட்டிலும் தன்னுடைய குமாரனை அதிகமாக நேசித்திருப்பானால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அங்கே பாவம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆனால் ஆபிரகாம் அங்கே பாவம் செய்யவில்லை. ஆனால் இந்த 2 வார்த்தையும் ஒன்றாக தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்வேனே ஆனால் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதே ஆபிரகாமனுடைய சூழ்நிலைகளிலே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை பன்மடங்காய் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவனுக்கு குழந்தையே இல்லாதபடி இருக்கும் போது உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி அநேக வருடங்கள் போய்விட்டது. 25 வருடங்களுக்கு மேலே போய்விட்டன. அது ஆபிரகாமனுடைய பார்வையிலே, ஒருவேளை தேவனுடைய பார்வையிலே அது கொஞ்சம் சமயம் என்றாலும் கூட ஆபிரகாமனுடைய பார்வையிலே 25 ஆண்டுகள் என்பது, இரண்டாவது அவனுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, தன்னுடைய காரியங்கள் எல்லாமே செத்து கொண்டிருக்கிறது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து கொண்டிருக்கிறது, செத்தாகிவிட்டது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கால தாமதம் அல்லது காலம் என்பது ஒரு பரீட்சையாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் தேவனாய கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாக அந்த விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறானா என்பதை பரிசோதிக்கும்படியாக சோதனையாக இந்த நீண்ட காலம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பரீட்சையிலே, அந்த பரீட்சை என்கிற சோதனையிலே அவன் என்ன செய்கிறான்? நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, மாதங்கள் போகிறது, வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது, எல்லாம் சரீரம் செத்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே ஏன் ஆகாரை நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அல்லது ஏன் ஆகாரிடத்திலே நான் பிரவேசிக்க கூடாது, ஏன் நான் ஆகார் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவன் அங்கே பாவம் செய்வதற்கும் அந்த சூழ்நிலை ஏதுவாக மாறுகிறது. சோ அருமையானவர்களே, பரீட்சையாக தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். பரீட்சையாக தான் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அதை தீர்மானித்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் அதிலே அவன் பாவம் செய்கிறவனாக மாறுகிறான். நன்றாக கவனிங்கள், இந்த டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகிறது என்பதை இந்த யாக்கோபு நிருபத்திலேயும் அவன் மிகவும் அழகாக எழுதுகிறான். 3 காரியங்கள் நன்றாக கவனியுங்கள். ஒன்று, சாத்தான் இதுல இன்வால்வ் ஆகிறான், பிசாசானவன் இன்வால்வ் ஆகிறான். நமக்கு நல்லா தெரியும் சாத்தானை குறித்து, பிசாசானவனை குறித்து சோதனைக்காரன் என்று நான் நினைக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே, அந்த சுவிசேஷத்தை எழுதும் போது 4வது அதிகாரத்திலே எழுதுகிறார். வேறு இடத்திலும் அது வருகிறது. பிசாசானவனுக்கு சோதனைக்காரன், அவன் தான் சோதிக்கிறவன், சோதனைக்காரன் என்றே பெயர். சோ பிசாசானவன் இருக்கிறான், பிசாசானவன் நமக்கு வெளியே இருக்கிறான். இந்த சோதனை என்கிற காரியம் டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுறதுன்னு சொல்லி பாருங்க. ஆனால் நன்றாக கவனிங்கள், அந்த பரீட்சை என்பது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வருகிறது. பரீட்சை, தேவன் ஒவ்வொரு மனிதனையும் பரீட்சித்து பார்க்கிறார். அவனை அந்த பரீட்சையிலே அவன் திடகாத்திரமாய் விசுவாசத்திலே உறுதியாயிருக்கும்படியும், அவனுடைய விசுவாசம் அது பொன்னை போல் புடமிடப்படவும் அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையை, அந்த பரீட்சையின் சூழ்நிலையை பிசாசானவன் பயன்படுத்தி வெளியே இருந்து அவன் உலகத்தை காண்பிக்கிறான். He shows the world very attractive. உலகத்தின் காரியங்களை, அருமையானவர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள், உலக சிநேகம், உலகத்தினுடைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமானவை, பகை. அந்த காரியங்களை ரொம்ப அழகாக, ரொம்ப தந்திரமாக பிசாசானவன் நமக்கு உண்பதாக ஒரு பெரிய பிராமிஸ் போல காட்டுகிறான். அப்போ இன்னொரு காரியம் இருக்குது இந்த டைனாமிக்ஸ்ல. எனக்குள்ளே என்ன இருக்கிறது? நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் விசுவாசியாக இருந்தால் அந்த இன்ட்வெல்லிங் சின் என்கிற அந்த பாவம், நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிமைனிங் சின், அந்த பாவம் என்கிற காரியம் எனக்குள்ளே இருக்கிறது, அல்லது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த பிசாசானவன் அந்த சோதனையின் வேளையிலே, அல்லது தேவன் பரீட்சையாக அனுமதிக்கிற அந்த காரியத்திலே பிசாசானவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உலகத்தின் காரியங்களை, அவன் தேவனை விட்டு தூரம் போக்கும்படியான காரியங்களை அட்ராக்டிவாக காண்பிக்கும் பொழுது, அதற்கு இணையாக இருக்கிற, அதற்கு ஹார்மோனியஸாக இருக்கிற எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ இச்சைகள் அதோடு கூட ஒட்டி கொள்ளுகிறது, அல்லது அந்த பாவ இச்சையினாலே நான் ஈர்க்கப்பட்டு அந்த பாவத்தை நான் செய்து விடுகிறேன். இதுதான் அந்த டைனாமிக்ஸ், அருமையானவர்களே. சோ அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிக தெளிவாக எழுதுகிறார். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு அவன் சோதிக்கப்படுகிறான் என்று. சோ தேவன் பரீட்சையை அனுமதிக்கிறார், அல்லது பரீட்சைக்குள்ளே நடத்துகிறார். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிசாசானவன் அங்க அட்ராக்ட் பண்ணுகிறான். எனக்குள்ளே இருக்கிற பாவம் அங்கே அந்த சூழ்நிலையிலே பாவம் செய்யும்படியாக, அந்த சோதனையிலே விடும்படியான ஒரு ஏதுவை உண்டாக்குகிறது. இந்த காரியத்தை கடந்த வாரத்திலே நாம் சபையாக கூடும்போது
நான் பிரசங்கித்த போது இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனையின் உதாரணத்தை எடுத்தேன். ஆகையினாலே இந்த வேளையில நான் வசனத்தை எடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். அது ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுகிறேன். அருமையானவர்களே, நன்றாக கவனிங்கள். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அல்லது மத்தேயு அவனுடைய வேர்ஷனுக்கும் மார்க்கு எழுதுகிற அவனுடைய வேர்ஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் எழுதுகிறார், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே ஏவினார் என்று. சோ பிசாசினால் சோதிக்கப்பட்டு, நன்றாக கவனிங்கள், பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக அல்லது வனாந்தரத்திலே இயேசு சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திலே அங்கே கொண்டு போவது தேவனாகிய கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. அதன்படி எப்படி இயேசு மாம்சத்திலே இருக்கிற என்னையும் உங்களையும் போல மாம்சத்திலே இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே எப்படி கொண்டு செல்வது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சித்தம் அல்லது விருப்பம் என்கிற அந்த காரியத்திலே ஒரு ஜென்டிலான அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஏவுதல். நன்றாக கவனிங்கள், ஏவுதல். ஆனால் இன்னொரு வருஷன் மத்தேயு எழுதும் போது அவர் பரிசுத்த ஆவியானவராலே அங்கே வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு சில வெர்ஷன் நீங்க படித்தீர்களே, ஆனால் the Holy Spirit drove him, drove Jesus. அப்ப என்ன, நாம இந்த ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது என்ன தெரிகிறது? நன்றாக கவனிங்கள், இயேசுவினுடைய சித்தத்தின் மேலே, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் விருப்பத்திற்கு மேலே அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உள்ளே அவருடைய சித்தத்திலே அவருடைய இருதயத்திலே ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். அந்த ஏவுதல் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தது. அவரை வனாந்தரத்திற்கு தள்ளி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஏவுதலிலே, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலிலே அவ்வளவு வல்லமை இருந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபிள். அருமையானவர்களே, இது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. அருமையானவர்களே, இந்த டைனாமிக்ஸ் படிதான் நாம பாவ சோதனைகளிலே வெற்றி கொள்வதும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதும். நன்றாக கவனியுங்கள் அருமையானவர்களே, மனித சித்தத்திற்கு மேலே, மனிதனுடைய சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் மேலே, அல்லது மனிதன் தன்னுடைய காரியங்களை நடப்பிக்கிறதற்கு பின்னாலே இருக்கிற அவனுடைய சித்தத்திற்கும் அவனுடைய விருப்பத்திற்கும் மேலே, அதை ஆளுகை செய்கிற விதத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் இல்லாத பட்சத்திலே நமக்கு நம்முடைய ஜெபங்கள் என்ன அர்த்தம் இருக்கிறது அருமையானவர்களே? There is no hope for the prayer. ஏன் நாம் ஜெபிக்கிறோம்? என்னுடைய சித்தத்திற்கு மேலே அவர் ஆட்சி செய்து எனக்கு விருப்பங்களையும் சித்தங்களையும் பரிசுத்தத்திற்கு நேராக தர வல்லமையுள்ளவர் அவர் என்பதை நாம அங்கீகரித்து அதை அவருக்கு உரித்தாக்குவதனாலேதான் நாம் ஜெபிக்கிறோம். அது போலதான் அருமையானவர்களே, நாம் சோதனையின் சூழ்நிலைகளிலே வழிநடத்தப்படாமலும் சோதனைகளிலே விழுந்து விடாமல் பாவம் செய்யாமலும் இருப்பதற்கு என்னுடைய சித்தத்திற்கு மேலே அவருடைய சித்தத்தின் ஆட்சியும் அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறது என்கிற காரியம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் கேள்விக்குறிதான். How can you and me, நானும் நீங்களும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை எப்படி செய்ய முடியும் அருமையானவர்களே? இதன் பின்னணியத்திலே 3 காரியங்களை கொஞ்சம் வேகமாக பார்க்க, 3 உதாரணங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த 3 விதங்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதனைக்கு உட்பட பண்ண முடியும், வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நம்மை சோதனையின் சூழ்நிலைகளிலே வழிநடத்த தேவனாகிய கர்த்தர் கொண்டிருக்கிற 3 உபாயங்கள் அல்லது 3 விதங்களை குறித்து A.W. பிங்க் சொல்லுகிற காரியம் மிக மிக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்கிறதுனாலே அந்த காரியத்தை எடுத்து
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தையும் அமால்கமேட் பண்ணி இந்த மாலையிலே நம்ம பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது சூழ்நிலை, தேவனாகிய கர்த்தர் நேரடியாகவே நம்மை பாவம் செய்யும்படியான சோதனையின் சூழ்நிலைக்கு, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். தேவனாகிய கர்த்தர் நேரடியாக ஒரு மனிதனை பாவம் செய்யும் ஒரு சூழ்நிலைக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்கிறதற்கு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துக்கு நாம் சொல்லலாம். 2 நாளாகமும் 32வது அதிகாரம். அருமையானவர்களே, இந்த காரியங்களை ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஜெப குறிப்பிலே இந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்ட போது, அந்த ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபிக்கிற என்னுடைய ஜெபம் டைனாமிக்காக மாறினது. உங்களை நேசித்தவனாக இந்த மாலை வேளையிலே இதை நீங்கள் எப்படி ஆகிலும் உங்களில் அநேகருக்கு தெரியும், நான் புதிதாக சொல்லவில்லை. ஒரு சிலருக்கு அருமையானவர்களே இது புதிதாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு அடிஷனல் கிளிம்சஸை கொடுக்கலாம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்திலே இந்த மாலை வேளையில உங்களோடு கூட உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். 2 நாளாகமும் 32வது அதிகாரம். எசேக்கியா ராஜாவினுடைய ஒரு சூழ்நிலை தான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதுல ஒரே ஒரு பகுதியை இந்த மாலை வேளையில நாம பார்ப்போம். 2 நாளாகவும் 32வது அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை மாத்திரம் குறிப்பாக நாம பார்ப்போம். ஆனா 24ல இருந்தே கொஞ்சம் வேகமாக நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு, இது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது, அதனால வேகமா நான் செல்லுகிறேன். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இது நமக்கு தெரியும். தொடர்ந்து வாசிக்கிறேன். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை என்கிற காரியம் ரிப்பீட் ஆகிறத பாருங்க. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே நடக்கல. 27வது வசனம். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்னங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். கவனிங்கள் 29வது வசனம். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். சோ ஒருவனுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறவரும் தேவனாகிய கர்த்தர் தான். ஆனால் மிக சரியாக அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற காரியம், இது முழு கதையை நம்ம படித்து பார்க்கும்போது தெரியும். இந்த போர்ஷன்லயே நமக்கு தெரியும். இந்த எசேக்கியா 30வது வசனம். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. சோ இங்க ஒரு பெரிய ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் செய்கிறான். சோ நீர்ப்பாய்ச்சலுக்கு அவன் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருகிறான். தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். சோ அவனுடைய அந்த கேரியர்ல ஒரு சக்சஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். வெற்றியை தேவன் கொடுக்கிறார். திரளான செல்வங்களை தேவன் கொடுக்கிறார். 31வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எத்தனை தடவை அதை ஒரு பேராகிராஃபா அல்லது ஒரு
நரேஷனா, ஒரு சரித்திர சம்பவமாக நான் படித்திருக்கிறேன். இந்த வசனத்திலே ஐ வாஸ் ஸ்டக் அப். நான் அங்கே ஸ்டக்கப் ஆகி ஸ்ட்ரக் ஆனேன்னு சொல்லலாம். நான் அப்படியே அடிக்கப்பட்டவனாக அதிலே ஒரு சில நாட்கள் ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டிருந்தேன். இஃப் தேவன் அவனை கைவிட்டார், எதற்காக கைவிட்டார்? அவன் நல்ல ஒரு விசுவாசி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் நல்ல ஒரு விசுவாசி. அவன் அநேக ஆவிக்குரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் 25 வயதிலே அரசாட்சியில வந்தாலும் அவன் அநேக ஆவிக்குரிய காரியங்களை செய்து, சீர்திருத்தங்களை செய்து, தேசம் முழுவதிலும் போதகர்களை நியமித்து அநேக ஆவிக்குரிய காரியங்களை அவன் செய்கிறான். நல்ல ஒரு விசுவாசி தான். ஆனால் அவன் மனமேட்டிமை அடைந்திருந்தான். அந்த மனமேட்டிமை வெளியே தெரியாத அருமையானவர்களே. என்னுடைய இருதயத்திலே அருமையானவர்களே, கடந்த ஒரு சில மாதங்களாக நான் சிஸ்டமேட்டிக்கா செய்யறேன்னு சொல்ல முடியாது. அவ்வப்பொழுது ஒரு சில நாட்களிலே நான் அநேகரோடு போன்ல பேசுகிறேன். ஒரு சில நாட்கள்ல ஒரு போனும் வராது. அப்படி நான் போன்ல நிறைய பேசுகிற நாள்ல அடுத்த நாளிலே என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒவ்வொருவரோடும் போன்ல பேசும்போது எந்தெந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் மேட்டிமையில இருந்து வந்ததுன்னு நான் ரொம்ப எளிதா கண்டுபிடிக்க முடியும். சில வேளைகளிலே நான் என்னை நானே அருவருத்திருக்கிறேன். மனமேட்டிமை, பெருமை என்கிற காரியம், unless you and I are extremely careful. So இந்த காரியம் என்னுடைய இருதயத்திலே இருக்கிறதா என்பதை கடவுளுக்கு தெரியும். அவர் அறிந்து கொள்வதற்காக அல்ல, நானே அதை அறிந்து கொள்ளும்படியாக, ஒரு சோதனையின் சூழ்நிலைக்கு உட்படும்படியாக அவர் கைவிட்டு விட்டார் என்றால் என்னுடைய நிலைமை எப்படியா இருக்கும்? நான் முதல்ல சொன்ன அனாலஜிய கொஞ்சம் மனதுல திரும்பியும் கொண்டு வாங்க அருமையானவர்களே. தேவ மனிதன் சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தாவீது ஜெபிக்கிறான், என்னை தாங்கி கொள்ளும் ஆண்டவரே. பத்ஷேபாளோடு விபச்சாரம் செய்த போது, அதை தொடர்ந்து அவளுடைய மனைவியா, அவளுடைய கணவனாகிய உரியாவை துணிகரமாக கொலை செய்த போது அவன் அறிந்து கொண்டான், பாவம் செய்யும்படியான அந்த பொட்டென்ஷியாலிட்டி எனக்குள்ளே அநேக வருடங்களுக்கு பின்பதாக வரப்போகிற மேசியாவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை பேசின அந்த பரிசுத்தவான் எனக்குள்ளே இந்த பாவங்களை செய்யும்படியான பொட்டென்ஷியாலிட்டி எவ்வளவு இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆனா அப்படி என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நான் அறிந்து கொள்ளும்படி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சோதனையின் சூழ்நிலையிலே நடக்காதிரும் என்று ஜெபிக்கும் ஜெபம் எத்தனை முக்கியமானது அருமையானவர்களே. என்னுடைய சித்தத்திற்கு மேலே அவருடைய சர்வ ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற அக்னாலஜ்மெண்ட்டும், அதை அங்கீகரிக்கிறதும், அதை உரித்தாக்குகிறதும் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் என்னுடைய இந்த ஜெபம் வீணானதாய் மாறிவிடும். அநேகர் இந்த நாட்கள்ல மெயின்லைன் சர்ச்சஸ்ல இதை தெரியாம சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. இன்னும் 2 காரியம், இது நேரடியாக தேவன் கைவிடுகிற காரியம், பயம் பிடிக்கிற காரியம். உங்களுக்கு எப்படி பயம் பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2-3 நாட்கள் என்னுடைய இருதயத்தை இந்த பயம் பிடித்ததை, அதனுடைய இன்டென்சிட்டிய அது எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். 2வது அவர் பெர்மிட் பண்ணுகிற காரியம். இது நல்ல நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஆனாலும் வேகமாக அதை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம்
அநேக சூழ்நிலைகளிலே நாம் இதை பார்த்திருக்கிறோம். உங்களுக்கும் மிகவும் நன்றாக பழக்கப்பட்ட ஒரு வசன பகுதி தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனம் தொடங்கி 34வது வசனம் வரையிலும் இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, இங்கே பேதுரு, சீஷனாகிய பேதுருவினிடத்திலே ஒரு ஒரு பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸ், ஒரு பெரிய ஒரு சுய செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னைத்தானே அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், நான் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற என்னுடைய அன்பை, என்னுடைய நேசத்தை எந்த சூழ்நிலையும் மாற்றிவிட முடியாது. எந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் நான் நிற்க முடியும் என்று நினைத்தான். என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் எனது கையிலே இருக்கிறது என்று. அருமையானவர்களே, இங்க நம்ம பார்க்கிறது, பிசாசானவன் இந்த சோதனையின் சூழ்நிலையை, இந்த சோதனையை அவனுக்கு கொண்டு வருகிறான். ஆனால் நன்றாக நீங்கள் பிரின்சிபலை மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அல்லது தேவனிடத்திலே அவன் பெர்மிஷன் வாங்காம இந்த பேதுருவை சோதிக்கும்படியாக அல்லது தன்னுடைய 11 சீசர்களையும் சோதிக்கும்படியாக அவன் வரவில்லை. கோதுமையை சுளகிலே புடைக்கிற வண்ணமாக புடைக்கும்படியான அப்படிப்பட்ட பயங்கரமான சோதனை, அந்த பயங்கரமான சோதனையை கொண்டு வருவது சாத்தான். ஆனால் நன்றாக கவனிங்கள், இங்கே ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவன் பெர்மிஷன் கேட்டான். நான் உம்முடைய சீஷர்களை சோதிக்கலாமா என்று தேவனிடத்திலே அவன் கேட்கிறான். அப்ப நன்றாக கவனிங்கள், கேட்கும் போது ரொம்ப முக்கியமான காரியம். பிசாசு கேட்கும் போது இதே சூழ்நிலை தான் யோபுலையும் உண்டாகிறது. சோ பிசாசு தேவனிடத்திலே வந்து கேட்கும் போது, ஒரு பரிசுத்தவானை, ஒரு தேவனுடைய பிள்ளையை சோதிக்கும்படியாக, பாவ சூழ்நிலையை கொண்டு போகும்படியாக கேட்கும் போது தேவன் பெர்மிட் பண்ணுகிறார் என்றால், பெர்மிட் பண்ணாமலும் அவருக்கு இருக்க அதிகாரம் உண்டு. மிக முக்கியமான காரியம். சோ சாத்தானே, நான் இந்த நேரத்திலே, இந்த சூழ்நிலையிலே என்னுடைய சீஷர்களை சுலகிலே புடைக்கிறவண்ணமாக நீ நினைக்கிற மாதிரி சோதிக்க நான் அனுமதி தரமாட்டேன் என்றால் என்று சொல்ல அவருக்கு முழு அதிகாரமும் உண்டு. அப்போ அப்படி பிசாசு சோதிக்கும் போது அவனை தடுக்கும்படியான அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் வைத்திருந்த போதிலும் அவர் அனுமதிக்கிறார் என்றால், நன்றாக கவனிங்கள், அப்படியானால் தேவன் அனுமதிக்கிறார் என்றுதான் நான் சொல்ல முடியும். அதை உணர்ந்தவனாகத்தான் யோபு, அவனுக்கு தெரியும் பிசாசு தான் இந்த தீமையான காரியங்களை கொண்டு வருகிறான் என்று. ஆனால் அங்கே அவன் எப்படி அங்கீகாரம் செய்கிறான், யாருக்கு இதை உரித்தாக்குகிறான்? என் கர்த்தர் எனக்கு தந்தார், என் கர்த்தர் தான் அதை எடுத்தார். It is not the devil who took away. அது முக்கியமான காரியம். It is God who took it away. அதனால சந்தோஷம்னா அதனுடைய வேதனை இருக்கிறது. அந்த வேதனையின் ஆழத்திலே இது என்னை நேசிக்கிற தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறபடியினாலே அவர் அதிலே ஒரு நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக நான் விளங்குவேன் என்கிற ஒரு பெரிய ஒரு உறுதி யோபுவுக்கும் இருந்தது. அருமையானவர்களே, யோபுவுக்கும் இருந்துச்சு. அந்த காரியம்தான், அந்த சம்பவம் தான் இங்க நடக்கிறத நம்ம பார்க்கணும். அது வாசித்தா நேரம் ஆயிரும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேசேஜ், அருமையானவர்களே. அதனாலே இதை விட்டு விடுகிறேன். இங்கே பிசாசுக்கு அல்லது சாத்தானுக்கு தேவனாகிய கர்த்தர் சோதிக்கும்படியாக அனுமதி அளிக்கிற விதத்திலே அவர் சோதனையிலே நடத்துகிறார் என்கிற காரியம். ஆனால் இங்கே இந்த இடத்துல அவன் அந்த சோதனையிலே பாவம் செய்து விழுந்தும் விட்டான். கவனிக்க வேண்டிய காரியம். ஆனாலும் அவனை தள்ளிவிடாதபடிக்கு, அவனை ரெஸ்டோர் பண்ணும்படியாக வந்த தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு எவ்வளவு மாறாத ஒரு காரியம், எவ்வளவு ஒரு
இனிமையான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே இந்த சோதனையின் சூழ்நிலையிலே நான் விழுந்து விட்டேன் என்று மீண்டும் அங்கலாய்க்கிறாயோ? உன்னை நேசிக்கிற அந்த இயேசு நீ இருக்கிற அறையிலே உன் பக்கத்திலே உன்னை மீண்டும் ரெஸ்டோர் பண்ணும்படியாக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. கடைசியாக இன்னொரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நான் கொண்டு வருகிறேன். மூன்றாவது, ஜுடிஷியலி அல்லது நியாயத்தின்படி அவர் ஒரு சிலரை பாவ சோதனைகளுக்குள்ளே வழி நடத்துகிறார் என்கிற காரியம் மிகவும் பயப்படுத்துகிற ஒரு காரியம்தான். ஆனாலும் நிதர்சனமான உண்மை சத்தியம் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம். அருமையான உள்ள இப்படிப்பட்ட கருகலான சத்தியங்களை, கடினமான சத்தியங்களை அதை நாம் அணுக பழகுவோம். அதை குறித்து நாம் கொஞ்சமும் சங்கோச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 99.9% கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் இதற்கு மாறான கருத்தை வைத்திருக்கும் போது நாம் உண்மை அல்லது சத்தியத்தை சத்தியமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதை 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 போதிப்போம். அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம் 23 வாசிக்கிறேன், 22 வாசிக்கிறேன். இதற்கு விளக்கம் தேவையில்லை, ஆகையினாலே நன்றாக கவனியங்கள். வாசித்து நான் முடிக்கிறேன். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே என்று ஏலி தன்னுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறான். 25வது வசனம் மிக முக்கியமானது. மனுஷனுக்கு விரோதமாக அவன் தொடர்ந்து சொல்லுகிறான். ஏலி சொல்லுகிறான், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை பாருங்கள். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அடுத்த பிரேஸ் நன்றாக கவனிங்கள். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். ஆங்கில வேதாகமத்திலே ஒரு ஃபார் போட்டிருக்குது அருமையானவர்களே. அது தமிழ் வேதாகமத்திலே இல்லாததுக்காக கொஞ்சம் வருத்தம் தான் படுறேன். ஆனால் அதை சேர்த்து வாசிக்கிறேன். அதுல ஒரு ஏனென்றால் இருக்கிறது. ஃபார் என்கிற ஒரு வார்த்தை எல்லா ஆங்கில வெர்ஷன்ஸ்லயும் இருக்கிறது. அது சேர்ந்தாதான் அது அர்த்தத்தை கொடுக்கும். சோ திரும்பியும் வாசிக்கிறேன். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். ஏனென்றால் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சோ நல்லா கவனிங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம் இங்கே அருமையானவர்களே, இவர்கள் நல்ல கவனிங்க திரும்பியும். அவர்களோ தங்கள் தகப்பனுடைய சொல்லை கேளாமற் போனார்கள். They disobeyed his father, their father. அவர்கள் தங்களுடைய தகப்பனுடைய கட்டளைகளுக்கு அல்லது தங்களுடைய தகப்பனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவில்லை. ஏனென்றால் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தபடியினாலே அவர்களுடைய தகப்பனுக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படியான இருதயத்தை அவர் கொடுக்கவில்லை. சரிதானா? அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பனுடைய அந்த கட்டளைகளுக்கு, தகப்பனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் இருந்தது. ஏனென்றால் தேவன் அவர்களை சங்கரிக்கும்படியாக சித்தமாக இருந்தார்.
சோ அந்த அவர்களுடைய ஏலியினுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமைக்கு இங்கே தேவன் காரணர் போல தெரிகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சோதனையின் சூழ்நிலையை அவர்களுக்குள்ளே அந்த சோதனையினுடைய சூழ்நிலையை தான் அனுமதித்தாரே ஒழிய இங்கே பாவம் எதனால் வருகிறது அல்லது பாவத்தினுடைய தண்டனை எதனால் வருகிறது, தேவன் அவர்களை சங்கரிக்க தீர்மானம் பண்ணியிருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கிற அந்த பாவம்தான் அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கும் காரணம். அவர்களில் இருந்த பாவத்திற்கு அவர்களுக்குள்ளே ஊறி போயிருந்த அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த கீழ்ப்படியாமை. அந்த பாவத்திற்கு அல்லது ஏலியனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளிருந்து கிரியை செய்கிற அந்த பாவத்திற்கு, அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்களே தான் காரணம். அவர்கள் செய்த பாவத்திற்கு நியாயமானபடி அவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள். இதுவும் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம். அவர்களை சங்கரிக்க தேவன் தீர்மானமாயிருந்தார். அதற்கேற்ற சூழ்நிலைகளையும் உண்டாக்குனது உண்மைதான். ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு தேவனை குற்றம் சாட்ட முடியாத விதத்திலே எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் செயல்படுகிற தேவன். It is God who smote them. ஆனால் நியாயத்தின்படி அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அல்லது இன்னொரு விதத்திலே நான் முதலிலே சொன்ன அந்த அனாலஜி படி சொல்வேனே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நிலை வரையிலும் அவர்களை தாங்கி கொண்டிருந்தார், தம்முடைய கரங்களினாலே தாங்கி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுடைய பாவம் தண்டனைக்குரிய காரியமாக அது மிக அதிகமாக இருந்தபடியினாலே நியாயப்படி அவர்கள் அதிக பாவங்களை செய்யும்படியாக தாங்கிக் கொண்டிருந்த தம்முடைய கரங்களை விட்டுவிட்டார். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரியாக புரிந்து கொள்ளவும் சரியாக இதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோதனைக்குட்பட பண்ணாதபடி தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு விசுவாசிக்கு இது பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு ஆழமான ஜெபம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனுக்கோ, பேருக்காக இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறவனுக்கோ இது அகல பாதாளத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய முடிவாகவும் இருக்கக்கூடும். அதுதாமே உதவி செய்வாராக.